நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ஓமலூர் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட காடையாம்பட்டியில் அதிமுக மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம். ஓமலூர் ஜூலை 26. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காடையாம்பட்டியில் அதிமுகவினர் மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, வீட்டு வரி, சொத்து வரி, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு போன்றவை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர். மணி தலைமையில் நடைபெற்றது. இதில் காடையாம்பட்டி பேரூர் கழக செயலாளர் எஸ். ஆனந்தகுமார் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியபோது, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக ஸ்டாலின் ஆட்சி என்றும் 4 ஆண்டுகளில் எந்த திட்டங்களும் செய்யாத திமுக ஆட்சியை இப்போது இல்லம்தோறும் ஸ்டாலின் என்று வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகின்றனர். அப்போது உங்களுக்கு ரேஷன் அரிசி வந்ததா, சர்க்கரை வந்ததா, மண்ணெண்ணெய் வந்ததா என்று கேட்கின்றனர். 4 ஆண்டுகளில் என்ன செய்து கொண்டிருந்தனர் என்று கேள்வி எழுப்பினர். நல்லது எதுவும் நடக்கவில்லை, உறுப்பினர்களை சேர்க்கிறோம் என வீடுகள் தோறும் சென்று கதவை தட்டுகின்றனர். உறுப்பினர் சேர்க்கை என்று மக்கள் OTP கேட்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 4 ஆண்டுகளில் 40 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கியுள்ளனர். மக்களுக்கான ஆட்சி தந்த ஒரே முதல்வர் EPS தான். இன்னும் 7 மாதங்களில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது என்று அவர் பேசினார். இதில் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், முன்னாள் MLA வெற்றிவேல், ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன்.